தினம் ஒரு பரிகார ஸ்தலம். கர்ம வினை தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம். சனி தோஷம் தீர்க்கும் நலதீர்த்தம் உள்ள ஆலயம் எங்குள்ளது என்று தெரியுமா? அதில் இன்று கர்ம வினை தீர தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். நலனுக்கு அருள் புரிந்த ஈசன் அருள் பாலிக்கும் ஆலயம். சனி பகவான் சம்பந்தமான அனைத்து தோஷங்களும் நீங்கும் ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம். மூலவர் திருநாமம் தர்பாரண்யேஸ்வரர். அம்பாள் பெயர் பிராணேஸ்வரி. ஸ்தல விருட்சம் தர்ப்பை. தீர்த்தம் நலதீர்த்தம். சோழ நாட்டில் காவிரி ஆற்றின் தென்கரையில் உள்ள தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இக்கோயிலில் உள்ள சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இது சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒன்றாகும். 51 சக்தி பீடங்களில் இது பிரணேஸ்வரி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. நவகிரக ஸ்தலங்களில் இது சனீஸ்வரனுக்கு உரிய கோயிலாகும். முன்னொரு சமயம் நள மகாராஜா என்றொரு ராஜா அவரின் மனைவி தமயந்தியோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். ஆனால் அது நீண்ட நாள் நிலைக்கவில்லை. அவரின் முன்ஜென்ம கர்ம வினைப்படி அவரை 7.5 சனி பிடிக்கும் நேரம் வந்தது. சனி பகவான் அவரை பிடித்த போது அவர் நாட்டை இழந்து மனைவியை பிரிந்து வேறு வழியில்லாமல் ஒரு சமையல்காரனாக மறைந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இறுதியில் அவர் இத்தலம் வந்து இங்குள்ள தீர்த்தத்தில் குளித்துவிட்டு குளக்கரையில் இருக்கும் விநாயகரை வணங்கிவிட்டு சிவபெருமானையும் அம்பாளையும் வேண்டி நின்றார். என்ன ஆச்சரியம்! அதுவரை தன்னை வாட்டி வதைத்த சனி பகவான் சிவனை தஞ்சமடைந்த அடுத்த நொடி இழந்தவற்றை எல்லாம் மீண்டும் நலன் அடைய பெற்றார். இது சனி தோஷம் நீக்கும் ஸ்தலம். இத்தலத்தில்தான் சனி பகவான் சிவபெருமானை வழிபட்டு தனது சாபம் நீங்க பெற்றார். அதனால் 7.5 சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலம் வந்து இங்குள்ள நலதீர்த்தத்தில் குளித்துவிட்டு குளக்கரையில் உள்ள விநாயகருக்கு சூரத்தேங்காயை தலையை சுற்றி உடைக்க வேண்டுமாம். பின்னர் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டுவிட்டு சனி பகவானுக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 8 பேருக்கு அன்னதானம் செய்தால் 7.5 சனி பாதிப்பு மற்றும் சனி தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. மேலும் இத்தல ஈசனை வேண்டித்தான் விஷ்ணு பகவானுக்கு மன்மதன் மகனாக பிறந்தார் என்கிறது புராணம். அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கிறார்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். அதனால் உங்கள் பிரச்சனைகள் தீர கட்டாயம் இங்கு வந்து வழிபடுங்கள். நிச்சயம் எல்லாம் சரியாகும். இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம், திருநள்ளாறு, காரைக்கால் மாவட்டம் 6009 607 புதுச்சேரி. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று. மொத்தம் 100 பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும். அதில் இன்று வைராகியம் உண்டாக என்ன பாடல் என்று பார்க்கலாம். பூத்தவளை, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளை, கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே, உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர வைராகியம் பெறலாம் என்பது நம்பிக்கை. நேயர்களே, மீண்டும் நாளை தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோயிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். கர்ம வினை தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.